இன்னைக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி மற்றும் பூரி 2 in 1 ஒரே மாவுல நம்ம செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தியும் பூரி தேவையான பொருட்கள்: 2 கப்ஸ் ஆட்டா மாவு, 1 கப் தண்ணி மற்றும் நெய். ஆட்டா மாவுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா 1 கப் தண்ணி விட்டு மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிணையலாம். மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு துணியில மூடி 45 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல நம்ம சைட் டிஷ் எல்லாம் தயார் பண்ணலாம். இன்னைக்கு பிளாக் பெப்பர் சார்டின் வறுவல் செய்யறோம். தென் ஆலு மட்டர். செம்ம. சாயந்தரம் நல்லா மழை பெய்யுது. சப்பாத்தி மாவு உருட்ட சூப்பரான ஒரு நேரம். உங்கள் பாட்டில் கொஞ்சம் மாவு தூக்கிட்டு சப்பாத்தி மாவு இன்னும் கொஞ்சம் பிணையலாம். இப்போ சப்பாத்தி மாவு 8 பகுதியா உருண்டை பிடிச்சுக்கோங்க. ரெண்டு கப்ஸ் மாவுக்கு 8 சப்பாத்தி கிடைக்கும். இப்போ வாங்க சப்பாத்தி மாவு உருட்டலாம். ஒரு தவா இல்லாட்டி தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் சுடு வச்சுட்டு சப்பாத்தி அது மேலே போடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சப்பாத்தி திருப்புங்க. வாசனைக்காக கொஞ்சம் நெய் பூசிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நல்லா உப்பி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கிச்சன் டவலால் ப்ரெஸ் பண்ணுங்க.
அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். அடுத்தது பூரி செய்யலாம். ஒரு சப்பாத்திக்கு நீங்க 2 பூரி செய்யலாம். ஆக 2 கப்ஸ் ஆட்டா மாவுக்கு 16 பூரி கிடைக்கும். சூடான எண்ணெயில பூரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி மேல இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சு நல்லா உப்புற வரைக்கும் 1 மினிட்குள்ளார எடுத்துருங்க. அவ்வளோதான், சப்பாத்தி பூரி 2 in 1 தயார். என்ஜாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.